மேடம், நான் சொன்ன அந்த ஃப்ராடு டாக்டர் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் கிளினிக் வச்சிருக்காரு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உங்களை செக் பண்ணி கொடுத்த ரிப்போர்ட்லாம் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். அதெல்லாம் என் மொபைலுக்கு சென்ட் பண்ணிடுங்க. உட்காருங்க. என்ன பண்ணுது உடம்புக்கு? டாக்டர், நான் போன வாரம் தான் வயிறு வலின்னு உங்ககிட்ட செக்அப்க்கு வந்திருந்தேன். நீங்க கூட செக் பண்ணி பார்த்துட்டு பித்தப்பையில கல் இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணா சரி பண்ணிடலாம்னு சொன்னீங்களே. ஏதோ ஸ்பின்னிங் மில்ல வேலை பார்க்குறேன்னு சொன்னீங்களே, உங்க பேரு கூட மீனா? ஆமா டாக்டர், இவங்க என்னோட அக்கா. வணக்கம் டாக்டர். என்னோட ஆப்ரேஷனுக்காக அவங்க மாமியார் வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதனால ஆப்ரேஷன் சீக்கிரம் வச்சுக்கலாமா? டாக்டர், ஆப்ரேஷன் இங்கேயா? எங்கே இல்லைங்க, நான் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே தான் உங்கள் தங்கச்சிக்கு ஆப்ரேஷன். நீங்கள் அட்வான்ஸ் 1 லட்ச ரூபா இப்போ பே பண்ணிட்டீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டலில் பேசி உங்கள் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுறேன். நாளைக்கு நைட்டே உங்களுக்கு ஆப்ரேஷன். அதனால் நாளைக்கு காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம இருங்க, சரிங்களா? இல்லை, பொதுவாக சின்ன வயசில் பித்தப்பையில் கல்லெலாம் வராது. நம்ம வேணால் இன்னொரு வாட்டி ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா? சும்மாலாம் ஸ்கேன் பண்ணக்கூடாதுங்க. அதுவே நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுவும் லேடிஸ்க்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒன்றும் சும்மாலாம் MBBSக்கு படிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு நினைக்காதீங்க. உங்களை விட உங்கள் உடம்பை பற்றி டாக்டர் எங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதுக்கு தான் நாங்கள் 5 வருஷம் டாக்டருக்கு படிச்சுட்டு பல பேஷண்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் அந்த இடத்துக்கே வந்து உட்காந்துருக்கோம். நல்லா கேட்டுக்கோங்க, நான் இந்த கிளினிக் ஆரம்பித்ததே உங்களை மாதிரி கஷ்டப்படுற பொதுமக்களுக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இதுவே நான் ஒர்க் பண்ணுற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பித்தப்பையில் இருக்க கல்லை ரிமூவ் பண்ணுன்னு போனீங்கன்னா 5 லட்ச ரூபா கேட்பாங்க. ஆனால் நான் வெறும் 2 லட்ச ரூபா தாங்க கேட்குறேன். ஓ அப்படியா? 5 + 2 டோட்டலாக ஒரு 7 lakhs இந்த பொண்ணு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. புரியலையா? இந்த பொண்ணை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்க சீஃப் டாக்டரே செக் பண்ணிவிட்டு இப்போ பித்தப்பையில் எந்த விதமான கல்லோ இல்லைன்னு சொல்லி கொடுத்த ரிப்போர்ட். என்னங்க, ஏதோ போலியான ரிப்போர்ட்லாம் காட்டி என்ன மிரட்டி என்கிட்ட இருந்து காசு பிடிக்கலான்னு பார்க்குறீங்களா? இருங்க, இப்போவே போலீஸ் கால் பண்ணுறேன். டே, இவங்களே போலீஸ் தாண்டா. ஹலோ, டாக்டர் வந்துட்டேன். தம்பி, வராத ஃபோன் எடுத்துட்டு எங்கடா போற? ஏண்டா காசுக்கு ஆசைப்பட்டு நல்லா இருக்கிற ஒருத்தையே உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பணம் கொடுக்க பார்க்குறியே? நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா? எந்த காலேஜில் MBBS முடிச்சா ஒரு சர்டிஃபிகேட்லாம் எடு, லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதா கேட்பேன். நான் உண்மையை சொல்கிறேன், நான் மெடிக்கல் காலேஜெல்லாம் படிக்கலைங்க. மெடிக்கல் ஷாப்லாம் மருந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். காசுக்காக தான் டாக்டர்னு இப்படி போய் சொன்னேன். வர பேஷண்ட் எல்லாம் அவங்க உடம்புக்கு என்ன பண்ணுது, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுவாங்க, கேட்பாங்களே தவிர என்னை பத்தி இது வரைக்கும் யாரும் கேட்டதே இல்லை. அதெல்லாம் நானும் அப்படியே டாக்டர்னு சொல்லிட்டேன். என்ன மனுஷன். ஏடா பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த வேலை பண்றேன்னு பார்த்தா நீ படிக்கவே இல்லை. போடி டாக்டர், நீ ஸ்டேஷனுக்கு போடா.